அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பது போலதான் கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அண்ணாமலையோட தேவை பாஜகவுக்கு தேவையோ அதிமுக தலைமைக்கு தேவையோ தெரியாது. ஆனா கோயம்புத்தூர்ல இருக்கிற அதிமுகவோட வேட்பாளர்களுக்கு தேவைப்படுது. பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழக வருகையின் போது நிர்வாகிகளோட சந்திப்பை திடீரென்று பிரதமர் ரத்து செய்திருக்கிறார். நான் தாங்க ஆட்சியவே காப்பாத்தி கொடுத்தேன், கடைசியா எனக்கே சீட்டு இல்லையா அப்படின்னு குமுறுறாங்க அதிமுக நிர்வாகிங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல்களும் ரொம்ப சூடாகி பரபரப்பா போயிட்டு இருக்குது. திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம் படு தீவிரமா பிரச்சார களத்துல இறங்கிட்டாங்க. ஆனா பாஜக இன்னும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே ஒரு பக்கம் அமைதியா கிடக்குது. என்ன நடக்குதுன்னு நமக்கும் தெரியல, பாஜக தலைவர்களுக்கும் தெரியாத ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனா அண்ணாமலையோட தேவை பாஜகவுக்கு தேவையோ அதிமுகவுக்கு தேவையோ டெல்லியோட பாஜக தலைமையோ தேவையோ நமக்கு தெரியாது. ஆனா கோயம்புத்தூர்ல போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்களுக்கு அண்ணாமலையோட தேவை நல்லாவே புரிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணாமலையை தேடி அதிமுக வேட்பாளர்கள்லாம் ஓடோடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் என்ன காரணங்கிறது நமக்கும் தெரியும், பார்க்குற உங்களுக்கும் தெரியும். ஏன்னா அண்ணாமலை தனி மனிதனுக்காக ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ஓட்டாச்சும் இருக்கு. அதை வாங்கறதுக்காக தான் இவங்க ஓடோடி போயிட்டு இருக்கிறாங்க. கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு செல்வாக்கு அண்ணாமலைக்கு இருக்குதுங்கிறது ஊரறிய உலகம் அறிய தெரிஞ்ச ஒரு உண்மைதான். கட்சிக்கு அப்பாற்பட்டு அண்ணாமலைக்கென்று ஒரு தனி செல்வாக்கு, தனி ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அந்த வாக்க வாங்குறதுக்கு தான் இன்னைக்கு அதிமுகவோட வேட்பாளர்கள் அண்ணாமலையை ஓடி சந்திச்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பா கோவை தெற்குல போட்டியிடக்கூடிய நம்ம செந்தில் பாலாஜியை எதிர்த்து போட்டி போடக்கூடிய அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுன் முதல் ஆளா ஓடி இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும்ல, செந்தில் பாலாஜியை எதிர்கொள்ளணும்னு அப்படின்னா அண்ணாமலையோட தேவை எந்த அளவுக்கு முக்கியம்னு கோவை தெற்குல போட்டி போடக்கூடிய அம்மன் அர்ஜுனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அவர் ஆரம்பிச்சு வச்சாரு. அடுத்தடுத்து சூலூர் கந்தசாமி அவர்கள் அடுத்ததாக போயிருக்கிறாரு. அப்புறம் சிங்காநல்லூர் சேர்ந்த அதிமுக வேட்பாளரும் பின்னாடியே போயிருக்கிறாரு. அதை விட குறிப்பா கவுண்டம்பாளையம் தொகுதியோட அருண்குமார் அவரும் ஓடி போய் அண்ணாமலையை சந்திச்சு ஆதரவு கேட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் நீங்க எல்லாத்துக்கும் ஆதரவும் கொடுத்திருக்காரு, பெருவாரியான வாக்குல ஜெயிக்கணும்னு சொல்லியும் அண்ணாமலை அவங்களுக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுல என்ன அப்படின்னா, அண்ணாமலை போட்டியிடுவாரா மாட்டாராங்கிற ஒரு சந்தேகத்துக்கு அப்பப்போ ஒவ்வொரு ட்விஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு கூட கவுண்டம்பாளையம் வேட்பாளர்கிட்ட பேசும்போது, அண்ணா நம்ம வீட்டில் தானே சும்மா தானே இருக்கிறோம், ஏப்ரல் 23ஆம் தேதி கவுண்டம்பாளையத்தில் நானும் ஒரு பிஎல்ஏவா கலந்துக்கிட்டு பூத் லெவல் ஆபீசராக கலந்துக்கிட்டு என்னோட வேலையை நான் முழுமையாக செய்கிறேண்ணா. நான் காலையிலங்காட்டியும் ஓட்டு போட்டுட்டு முழுமையாக அந்த பூத்தில் இருக்கிற வாக்குச்சாவடியில் நான் இருந்து முழு பணியும் நானே செய்கிறேண்ணா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரு. அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் பேசுகிறத பார்த்தா நமக்கு என்னமோ ஒரு தேர்தலில் போட்டியிடலையோங்கிற ஒரு சந்தேகம் தான் நமக்கு வருது. ஆனா என்ன நடக்குதுன்னு பாஜகவோட வேட்பாளர் பட்டியல் வெளிவந்தா தானே நமக்கு தெரியும். இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. பிரதமர் மோடி அவர்கள் கூட ஏப்ரல் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்குல தமிழ்நாட்டுக்கு வராரு. அதை பொறுத்து அவர் நாளை மறுநாள் வந்த பிறகு அவர் புதுச்சேரியில பிரச்சாரம் பண்றாரு. இதற்கு முன்னாடி அவரோட பயண திட்டத்துல தமிழ்நாட்டுல நிர்வாகிகள் அந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர்கள்லாம் சந்திச்சு ஆலோசனை கூட்டம்லாம் ஏற்பாடாயிருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுல நடக்கிற கூத்த பார்த்துட்டு பிரதமர் அவர்களே நிர்வாகிகளே நான் சந்திக்கலப்பா, விடுங்கப்பா, நான் பாண்டிச்சேரியில பிரச்சாரம் பண்ணிட்டு சென்னையில் நான் தங்கிட்டு நான் அடுத்த கட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லி பிரதமர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, பிரதமர் அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுல ஒரு பருப்பும் வேகாதுங்கிறத. அதை பொறுத்து தான் ஒரு பயணம் அமைஞ்சிருக்குதோ, திட்டமெல்லாம் மாத்திருக்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வருது. இருந்தாலும் முக்கிய நிர்வாகிகளோட சந்திச்சு பேசுறதாகவும் தகவல்கள் வந்திருக்குது. அதே மாதிரி தான் பாஜகவில் இருக்கிற ஒரு மாவட்ட தலைவர்
எனக்கு தெரியாமயோ, கட்சி தலைமைக்கு தெரியாமலயோ, கூட்டணி கட்சி வேட்பாளர்களையோ, நிர்வாகிகளுடைய எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாதுங்கிறதெல்லாம் ஒரு மாவட்ட தலைவர் ஸ்ட்ரிக்ட்டா அறிவிப்பு குடுத்திருக்கிறாராமா. இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, என்டிஏ தேறுமாங்கிறது நமக்கு தெரியல. நமக்கு அந்த மாவட்ட தலைவர் பத்தின விபரம் தெரிஞ்சாலும், அவரோட நலன் கருதி நம்ம வெளியிட வேண்டாம்ன்னு நம்ம நெனைக்கிறோம். இப்படியெல்லாம் மாவட்ட தலைவர்கள் பாஜகல இருக்கிறாங்க. பல பகுதியிலயும் அதிமுகவும், பாஜக இவங்க எல்லாம் இணைஞ்சு கூட்டணி எல்லாம் இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் பாஜக தலைவர் இந்த மாரி ஒரு தகவல பரிமாறி இருக்கிறாரு. அது அந்த மாவட்டத்துல ஃபயரா பத்திக்கிட்டு எரியுது. என்ன நடக்குமோ தெரியாது. அதுவும் இல்லாம இன்னைக்கு விஜய் அவர்கள் திருச்சியில வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. தாக்கல் பண்ண போகும்போதே ஒரு பெண்மணி அடிபட்டு விழுந்தாங்க. உடனடியா விஜய் அவர்களும் வந்து அந்த பெண்மணிய பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போனாரு. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களோட கார் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய காவல் பணியாளர் மீது மோதி சதீஷ்ங்கிற ஒரு காவலர் கால் வந்து முறிஞ்சிருக்குது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள், "நானே அந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிறேங்க. எவ்வளோ செலவாகுது?" அப்படின்னு சொல்றாரு. ஏங்க ஒரு கூட்டத்துல உங்களோட டிரைவரு எப்படியெல்லாம் கார் ஓட்டணுங்கிறத நீங்கலாம் எப்படியாப்பட்ட டிரைவர் நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க. கூட்டம் இருக்கதாங்க செய்யும். அதுக்கு தகுந்த மாரி தாங்க நீங்க திட்டமிட்டு பயணங்கள்லாம் அமைச்சுக்கணும். இதெல்லாம் தெரியாம இருக்காங்க. அந்த காவலருக்கு யாரு பதில் சொல்லுவாங்களோ நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு அதிமுகவோட கடந்த ஆட்சி காலத்துல சபாநாயகரா இருந்த தனபால் அவர்கள் மிகப்பெரிய குமுறல்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு. நான் வேட்புமனுக்கு தாக்கல் பண்ணணுங்க. ஆனா என்கிட்ட நீங்க போட்டியிடுறீங்களா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்ல. இதெல்லாம் நியாயமா? கடந்த அம்மாவோட மறைவுக்கு பின்னாடி 18 எம்எல்ஏக்கள்லாம் தகுதி நீக்கம் பண்ணி ஆட்சியவே காப்பாத்தி கொடுத்தவன் நான் தாங்க. கடைசியா என்னையே இப்படி இந்த நிலைமைக்கு நீங்கலாம் ஆளாக்குறீங்க. இதெல்லாம் சரியில்லைங்க. என்னமோ நடந்துகிட்டு போகுதுன்னு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருந்தாரு. இன்னைக்கு சமீபத்துல அவரது மகன் கூட விஜயோட கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க. அந்த ஒரு கோவத்துல அவருக்கு சீட்டு எடப்பாடி குடுக்கலையோங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. எது எப்படியோ ஒரு மூத்த நிர்வாகிகள் இதே மாதிரி நீங்க ஓரங்கட்டுனா, அதிமுகங்கிற ஒரு கட்சி நாளைக்கு சின்னா பின்னமா ஆகுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடிப்படை ஆரம்பமா இருக்குங்கிறது நம்மளோட ஒரு சந்தேகம், கணிப்பாவும் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்படிப்பட்ட தேர்தல் நேரத்துல எடப்பாடி ஒரு பக்கம் பிரச்சாரத்துல இருக்காரு. ஒரு அரசியல் கட்சிகள்னா சீட்டு கிடைக்காத பல பேரும் பல விதமான சர்ச்சைகள், பேச்சுகள் எல்லாம் நடக்க தானே செய்யும். அது மாதிரி இது கடந்து போகுமா? அல்லது இதுக்குண்டான பின்விளைவு காத்திருக்குதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு திருச்சியில விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சென்டிமென்டலா பேசினாரு. "ஏங்க நான் உங்களுக்காக தாங்க வந்திருக்கிறேன். நான் பல 1000 வலிகள தாங்கிக்கிட்டு கூட நான் மக்களுக்காக நான் வந்திருக்கேன்னு" பேசுறாரு. நான் நேர்மையான, தூய்மையான ஆட்சிய 100% கொடுப்பேங்கிறாரு. நீங்களோட நேர்மைய தான் ஏற்கனவே வருமான வரித்துறை ரூ. 1,50,00,000 வந்து வரி ஏய்ப்பு கட்டல அப்படின்னு கோர்ட்டெல்லாம் தீர்ப்பு குடுத்துச்சு. நீங்க நேர்மைய பத்தி பேசுறீங்க விஜய். என்ன பண்ணுவீங்களோ தெரியல. அது மட்டும் இல்லாம அவருக்கு நியாயம் கிடைக்கணுமா? ஏங்க மக்கள் இவ்வளவு அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க மக்கள் பத்தின விஷயங்கள் பேசாம சுயநலமா பேசிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு மட்டும் நியாயம் இல்லைங்க. எனக்கும் சேர்த்து தான் நியாயம் கேட்டு வந்திருக்கிறேன்னு விஜய் பேசுறாரு. பார்த்துக்கோங்க. எப்படியெல்லாம் இன்னைக்கு காலம் மாறி போச்சுன்னு. எது எப்படியோ இன்னைக்கு விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் அதீத கூட்டமா தான் இருக்குது. ரசிகர்கள் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் கூடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஓட்டா மாறுமாங்கிற ஒரு சந்தேகம் மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். ஆனா அவரு வந்தாரு, பிரச்சாரம் ஒரு இடத்துல பண்ணிட்டு தான் கிளம்பி போயிட்டாரு. அவங்க 4 இடத்துல பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கேட்டாங்களாமா. திருச்சி காவல்துறை ஒரு இடம் தான் குடுத்துருக்கான். ஆனா, எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அனுமதி குடுக்குற தமிழக காவல்துறை ஏன் விஜய்க்கு இந்த கட்டுப்பாடு விதிக்குதுங்கிறது நமக்கு தெரியல. ஒரு வெகுஜன மக்களா பார்க்கும்போது, ஜ ஜனநாயகத்துல எல்லாருக்கும் அனுமதி குடுங்க. போற பக்கம் தேவையான பாதுகாப்பு குடுங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தாழ்மையான வேண்டுகோளும் கூட. அத விட விஜய் அவர்கள் தான் இன்னொரு விஷயம் சரி பண்ணணும். மத்த கட்சி தொண்டர்கள்லாம் இந்த மாரி ஆடு, மாடு ஓடுற மாரிலாம் யாரும் ஓட மாட்டாங்க. எல்லாரும் ஒரு கட்சி தலைவர் பேசுறத ரசிப்பாங்க, கேட்பாங்க. அந்த களத்துல செயல்படுத்துறத முற்படுவாங்க. ஆனா,
உங்க கூட்டத்துல தான் கேட்கிறதும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த சினிமா கவர்ச்சி கூட்டமா தான் ஓடி வராங்க, ஓடி போறாங்க. இதெல்லாம் விஜய் நிவர்த்தி பண்ணுனா தான் அவருக்கே தமிழ்நாட்டுல பாதுகாப்பு கிடைக்கும். அத விட்டுப்புட்டு நம்ம காவல்துறை மேலயும் தவறு சொல்றது, குற்றம் சொல்றது, அது சரியாவும் இருக்காதுங்கிறது அதுவும் என்னுடைய கருத்து தான். பார்ப்போம் என்ன நடக்குது? விஜயோட தாக்கம் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். விஜய கடுமையா ஒரு பக்கம் சீமான் கூட விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாட்டு பாடுனா ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படின்லாம் சீமான் கேட்கிறாரு. அது என்னவோ விஜய்க்கு உண்டான ஒரு சக்தி படைச்சு, அவர் மாட்டு ஒரு பாதையில போறாரு. இன்னைக்கு சீமான், விஜய்ங்கிற கட்சி 2 கட்சியும் மோதிட்டு இருக்குது. விஜய் என்னவோ டிவிகேவுக்கும், டிஎம்கேக்கு தான் போட்டிங்கிறாரு. ஆனா களத்துல இருக்கிறது எதார்த்தம் என்னவோ டிவிகேவுக்கும், என்டிகேவுக்கும் தான் போட்டிங்கிற ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருக்குது. பார்ப்போம் கள நிலவரம் மாறுமா? மாற்றம் வருமா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா அண்ணாமலை அவர்களுடைய தேவை இன்னைக்கு அதிமுகவுக்கு தான் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மையா அமைஞ்சிருக்குது. பார்ப்போம் களத்துல என்ன நடக்குது? நாளை வேட்பாளர் பட்டியல்ல அண்ணாமலையோட பேரு இருக்கா? அவர் தேர்தல் களத்துல போட்டியிடுவாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.